So differential equation அதோட order and degree பார்க்கலாம். So differential equation அப்படின்றது ரெண்டு டைப்ல நாம பார்த்திருந்தோம். ஒன்னு வந்து ordinary differential equation, இன்னொன்னு வந்து partial differential equation. ஒரு differential equation அப்படினா is nothing but equation. It involves derivatives, constant, variables. இது எல்லாமே கலந்து வர ஒரு ஈக்குவேஷனை தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஏன் நம்ம ஆர்டர் டிகிரி அப்படின்றது ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு டிகிரி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய டிகிரி ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரைக்கும் வரும். இது பாலினாமியல் பாலினாமியல் ஈக்குவேஷன். பட் இதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்தீங்க அப்படின்னா அங்கே டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கனால ஏன் இந்த கேட்டகரி கொண்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. டெரிவேட்டிவ்ஸ் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கனால டெரிவேட்டிவ்னுக்கு ஆர்டர் இருக்குது. டெரிவேட்டிவ் எத்தனை டைம் அங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, எவ்வளோ முறை அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, என்ன நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் அதில் ஆர்டர் அண்ட் டிகிரிங்கிறது ஒன்று கொண்டு வராங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்டர் டிகிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் dy by dx அல்லது d2y by dx2 நம்மளோட டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, டெரிவேட்டிவ் அப்பியர் ஆகியிருக்கக்கூடிய இடத்த நீங்கள் பார்க்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் டேஷும் இன்வால்வ் ஆகிருக்கனால இதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த y டபுள் டேஷ் அப்படின்றது யாருன்னா டெரிவேட்டிவ்ஸ். இதை தவிர வேறு எந்த டெரிவேட்டிவும் அந்த ஈக்குவேஷனில் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு டெரிவேட்டிவும் எப்படி இருக்குன்னா இது ஒரு பவர் வேல்யூவை வச்சு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போது இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரியான ஃபார்மேட்டில் வர்றதுனால இதுக்கு நம்மளால் ஆர்டரும் டிகிரியும் சொல்ல முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது போடும்போது இன்னொரு முறை நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த sin x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு தனி கான்செப்ட். ஓகேங்களா, இது தனி ஒரு sin x வேல்யூ. பட் இந்த டெரிவேட்டிவ்ஸு இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா அது வந்து பவர் வேல்யூக்குள்ளே தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எது ஆர்டர் எது டிகிரி அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஆர்டருக்கான டெஃபினேஷன் பாருங்கள், the highest derivative present in the differential equation is the order of the differential equation. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ரெசன்ட் இன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது அப்பியர் ஆகிருக்கோ, எத்தனை டெரிவேட்டிவ் வேணாலும் அப்பியர் ஆகிருட்டோம், அதில் ஹையஸ்ட் எதுவோ அந்த ஹையஸ்ட் ஆர்டர் தான் நமக்கு ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வேறு எந்த ரிஸ்க்குமே எடுக்க தேவையில்லை, இது பார்த்த உடனே சொல்லிடலாம். தென் டிகிரியில் நீங்கள் டிகிரி சொல்லணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போட்டாகணும். ஏன்னா ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்து நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கூட சம்டைம்ஸ் டிகிரி எழுதுகிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு டிகிரிக்கான டெஃபினேஷன் பார்த்துடலாம். டிகிரி இஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு இருக்குது இல்லைங்களா, அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் உங்களோட டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹையஸ்ட்டு பவர் ஏன் சொல்லணும் அப்படின்னா இதே மாதிரி y டபுள் டேஷ் 2-3 இடத்துல அந்த ஈக்குவேஷனில் வந்து ஒன்றுக்கு பவர் வந்து 3, ஒன்றுக்கு பவர் 6, ஒன்றுக்கு பவர் 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா 6 தான் அதனுடைய டிகிரி. ஆர்டர் அப்படிங்கிறது 2 தான். ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு மேலே தான் 3 வித்தியாசமான பவர் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஆர்டர் வந்து நமக்கு எப்படி வரும்னா டெரிவேட்டிவை பொறுத்து நம்ம ஆர்டர் எழுதுவோம். டிகிரிங்கிறது இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம டிகிரின்னு எடுத்துக்கலாம். இது எல்லா ப்ராப்ளமும் கிடையாது, சம் ப்ராப்ளம்ஸுக்கு இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருந்துச்சு, அந்த டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அதனுடைய பவர் வேல்யூ வச்சு தான் நீங்கள் சொல்லுவீங்க. தென் கீழே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
the equation cleared from என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the equation cleared from fractions and radicals as far as the derivatives concerned. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய பவர் வேல்யூ வந்து நமக்கு ஃப்ராக்ஷனாவோ ரேடிக்கல்னால் ரேஷனல் நம்பர் ஃப்ராக்ஷன் அல்லது ரேடிக்கல்ஸ் ஆர்னு சொல்லலாம். ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ், அதாவது ஃப்ராக்ஷன்லேயோ அல்லது ரேடிக்கல்லையோ இருக்குது பவர் வேல்யூ வந்து இண்டிஜராக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இண்டிஜராக மாற்றணும், இன்டெக்ரல் பவராக மாற்றணும். இன்டெக்ரல் அப்படின்னாலும் இண்டிஜர்னாலும் ஒன்று தான். எப்போ அப்படின்னா நம்பரை சொல்லும் போது இண்டிஜருக்கு இன்டெக்ரல்னு சொல்லலாம். ஸோ இன்டெக்ரல் பவராக மாற்றிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுதணும். ஸோ ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டெரிவேட்டிவாவது இன்வால்வ் ஆகிட்டாலே போதும் இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனில் மொத்தம் 2 டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. வேறு எந்த ரிஸ்க்குமே இதில் தேவையில்லை. அப்போது இதோட ஆர்டர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கான ஆர்டர் நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஆர்டர் 2 டிகிரி வந்து நமக்கு ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் என்னவோ அதுதான் டிகிரி. ஸோ டிகிரியும் 2. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷினுக்கு போயிடலாம். இதோட இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனா அப்படின்னு பார்க்கணும். இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவும் தேர்டு டெரிவேட்டிவும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்க்கு தேர்டு டெரிவேட்டிவ் பார்க்கும்போது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் 3. இதோட பவர் பாருங்கள். இதோட பவர் நமக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனல் பவரை இண்டிஜராக மாற்றணும். ஸோ என்ன பண்ணலான்னா d cube y by dx cube the whole power 2/3 equal to dy by dx plus 2. இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க டினாமினேட்டர் ரிமூவ் ஆகணும். அது ரிமூவ் ஆகணும்னா இதுக்கு என்ன எடுக்கணும்? ஹோல் க்யூப் எடுக்கணும். ஹோல் க்யூப் எடுத்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே வரும். இந்த டேர்மை நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா a plus b the whole cube ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கணக்குக்கு தேவையில்லை. ஏன் இது தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் அண்ட் டிகிரி எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இதனுடைய ஆர்டர் வந்து 3, பட் இதோட ஆர்டர் 1. ஓகே, ஸோ இதை வந்து எந்த விதத்துலேயும் ஆர்டருக்கோ டிகிரிக்கோ எடுத்துக்க போகிறதே கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை தான் நம்ம டிகிரிக்கு கன்சிடர் பண்ணுவோம். அப்போது இது ஹையஸ்ட் ஆர்டர்லேயே வரல. அப்போ இந்த டேர்முக்கு என்ன பவர் வந்தால் என்ன? நோ ப்ராப்ளம். அதாவது ஹோல் க்யூபே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதே மாதிரி இன்னொரு டேர்ம் இங்கே இருந்தால் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான ஆர்டர் வந்து நமக்கு 3, டிகிரி வந்து 2. ஓகேங்களா? தென் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு எப்படி இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு அதாவது பவர் வேல்யூ ரூட். ஸோ பவர் வேல்யூ ரூட்டுனா 1/2ன்னு எழுதிக்கலாம். இது ஃப்ராக்ஷனல் பவர். இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. பி என்ன? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்
which is equal to இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் dy by dx மட்டும்தான். இப்போ பாருங்கள், பவர் எதுவுமே ஃப்ராக்ஷனல் பவரே கிடையாது. ஆல் த பவர் ஆர் இன்டெக்ரல் வேல்யூஸ். இப்போது ஹையர் டெரிவேட்டிவ் எதுன்னு பாருங்கள். ஹையர் டெரிவேட்டிவ் இந்த ஒரு டேர்மில் இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம்லேயும் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் இருக்குது. பட் ஹையர் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா 2 தான். பட் டிகிரி நீங்கள் சொல்லும் போது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்னுடைய ஹையஸ்ட் பவரை தான் நீங்கள் எழுதணும். இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 2. அப்போ நீங்கள் ஹையஸ்ட் பவர் தான் நீங்கள் எழுதணும். ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் நமக்கு டிகிரியாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 4th ப்ராப்ளத்துக்கான ஆர்டர் அண்ட் டிகிரி பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டினுக்கான ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் பண்ணலாம் பாருங்க. ஸோ இதுல பவர் என்ன இருக்கு அப்படின்னா ஃபிராக்ஷனல் பவர் இருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க இது என்ன பண்ணி ஆகணும், இந்த ஃபிராக்ஷனல் பவரை இன்டெக்ரல் பவரா சேஞ்ச் பண்ணாதான் இந்த கொஸ்டினுக்கான ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ பாருங்க, 4th ப்ராப்ளம் dq y by dx cube, இதுக்கு பவர்ல என்ன இருக்குன்னா 2/3 இருக்கு. ஓகேங்களா? சோ இது நமக்கு இந்த டோட்டலா இந்த டேர்மை இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா பவர் இன்டெகிரலா மாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ x plus y, அதாவது plus x plus y இந்த சைடு வந்தது அப்படின்னா மைனஸ் x plus y ன்னு மாத்திக்கலாம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் ஹோல் கியூப் எடுங்க. ஹோல் கியூப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 3 கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா? So for this implies, so question எப்படி மாறுது, dq y by dx cube the whole square equal to minus a cube பண்ணாலுமே மைனஸ் தான், x plus y the whole cube னு வரும். ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இது வேண்டாம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா இங்க எதுவுமே டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகவே இல்லை. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த 4th ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டெரிவேட்டிவ்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ஒரு டெரிவேட்டிவ்ஸோட பவர் ஃபிராக்ஷனலா இருந்ததுனால இப்ப நம்ம இன்டெகிரலா மாத்திட்டோம். இந்த பவரோட வேல்யூ, அதாவது தட் இஸ் இதோட பவர் இன்டெகிரலா மாத்திட்டோம். வேற எதுவுமே நமக்கு இங்க ஹையஸ்ட் டெரிவேட்டிவே இதுல எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகல. சோ இது ஒண்ணுதான் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சோ ஆர்டர் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா third derivative and the power value 2 is nothing but degree. சரிங்களா? சோ இது வந்து ஆர்டர் and degree of the 4th problem. then 5th problem போடலாம் பாருங்க. சோ இதுலயுமே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடும் சரி, ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கமும் சரி, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரூட் பவர் ஃபிராக்ஷனல்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 1/2ன்ற ரூட்டும், இன்னொன்னு வந்து 1/3ங்கிற பவர் வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா LCMன்னு பாத்தீங்கன்னா 6. சோ இதுக்கு நீங்க பவர் என்ன எடுத்தா அது ரிமூவ் ஆகும், அந்த ரூட் ஃபிராக்ஷனல் பவர் ரிமூவ் ஆகும்னா ஹோல் பவர் 6 எடுங்க. அப்போ ஃபிராக்ஷனல் பவர் ரிமூவ் ஆயிடும். சோ given problem is d square y by dx square equal to cube root of dy by dx plus 3. சோ இது ரெண்டுத்துக்கும் பவர் நான் என்ன போட போறேன், 6 போட போறேன். சரிங்களா? அப்போ இந்த ரூட் நம்ம எப்படி எழுதலாம்னா d square y by dx square the whole power 1/2 into 6 ன்னு எழுதிக்கலாம். ரூட் என்னவா மாறும், 1/2 மாறிடும். ஈக்குவல் டு dy by dx plus 3 the whole power 1/3 whole power 1/3 into 6 ன்னு எழுதலாம். இப்ப இதையும் அடிச்சா 3, இதையும் அடிச்சா 2. சோ ரிமைனிங் நமக்கு என்ன மட்டும் இருக்கும், d square y by dx square க்கு whole square இருக்கும். இதுக்கு whole cube இருக்கும். சரி, whole cube இருக்கும். and then இங்க dy by dx plus 3 the whole square இருக்கும். ஏன் இதுக்கு மேல நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம் அப்படின்னா இது உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்,
ஆர்டர் அண்ட் டிகிரி நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்ல. பிகாஸ் ஹையஸ்ட் இது வந்து டெரிவேட்டிவ், இதுவும் டெரிவேட்டிவ் தான். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எதுவோ அததான் நம்ம ஆர்டர் சொல்லுவோம். ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட பவர் எதுவோ அதுதான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இருக்கிறது ஒரே ஒண்ணுதான். சோ அதுக்கு உண்டான ஆர்டர் அண்ட் டிகிரி பார்த்து எழுதிடலாம். சோ 2 டிகிரி வந்து 3. ஓகே, சோ ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் போடுற பாருங்க. சோ இதோட ஆர்டர் டிகிரி பார்த்த உடனே 2,2 அப்படின்னு சொல்லிடாதீங்க, தப்பு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இப்பதான் நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் பேசும்போது சொன்னோம். இது டிகிரி 2, இதுவும் டிகிரி 2. இது மாதிரி ரிப்பீட் ஆயிருச்சு அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ற மாதிரி கூட சம்டைம்ஸ் வரும். அதுக்கப்புறமா நீங்க ஆர்டர் அண்ட் டிகிரி எழுதணும். பாருங்க, சோ ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, y dash plus y double dash க்கு ஸ்கொயர், ஓகே, which is equal to, இந்த சைடு பாத்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அப்போ a square plus b square plus 2ab ஃபார்முக்கு மாத்துங்க. so x square y double dash the whole square plus 2 into x into y double dash. ஓகே, சோ இந்த மாதிரி எழுதலாம். சோ இது கேன்சல் பண்ணிடலாம். சோ ரிமைனிங் நமக்கு என்ன மட்டும் இருக்கும், y dash equal to x square plus 2xy double dash இருக்கும். இப்போ பாருங்க, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது அப்பியர் ஆயிருக்கு, இந்த டேர்ம் தான். இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ல பவர் என்னன்னா 1, டிகிரி வந்து சாரி ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 1. சோ ஆர்டர் இஸ் நதிங் பட் 2 and the degree is nothing but 1. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம்னா 6 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். இதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிள் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ உங்களுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் பண்றதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும். ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய டெரிவேட்டிவோட நம்பரை தான் நமக்கு ஆர்டரா கொடுத்துருக்கோம். டிகிரினா எந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை வந்து நம்ம டிகிரின்னு சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ல ஃபிராக்ஷனல் பவர் இருந்தா அதை இன்டிஜரா மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம டிகிரியோட வேல்யூ சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, மொத்தம் ஒரு 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், d square y by dx square equal to x into log of dy by dx. ஸோ இந்த கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. Question number 7, d square y by dx square equal to x into log of dy by dx. ஓகேங்களா? சோ இப்போ இது என்னன்னா log, ஒருவேளை பவர் ஃபிராக்ஷனலா இருந்தா நீங்க ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம், ஹோல் கியூப் எடுக்கலாம், ஹோல் பவர் ஏதாவது ஒரு நம்பரை போட்டு அதை ரிமூவ் பண்ணலாம். பட் நமக்கு இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் அப்பியர் ஆயிருக்கக்கூடிய இடம் என்னன்னா log x ன்னு சொல்லக்கூடிய xங்கறத என்னவா இருக்குன்னா dy by dx ன்னு இருக்கு. அதாவது log என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள dy by dx இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இது d square y by dx squareன்றது நமக்கு ஹையஸ்ட் பவர் தான். பட் இதோட இன்னொரு டெரிவேட்டிவும் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கு. ஆனா இதோட ஆர்டர் வந்து நமக்கு 1, இதோட ஆர்டர் வந்து 2. பட் இதோட டிகிரி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு பவர் 1 இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதோட டிகிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா log xங்கிற சீரீஸ் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா log xக்கான சீரீஸ் x minus 1, x minus 1 the whole square divided by 2 plus x minus 1 the whole cube by 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர அது ஃபைனைட்டா என்ன டேர்ம்னு நமக்கு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நமக்கு ஒரு பாலினாமியல் ஃபார்ம்ல வருது. பட் பாலினாமியல்னா என்ன, இது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்ம்ல வருதே தவிர இது ஒரு ஃபைனைட் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகல. பாலினாமியல்னா ஃபைனைட் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகணும். பவர் என்னன்ற வேல்யூல ஆரம்பிச்சு அதோட டிகிரி வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி பவர் 0 தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வர வரைக்கும் இருக்கக்கூடிய
ஒரு ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். பட் லாகரிதமிக் சீரிஸ் இஸ் இன்ஃபைனைட் சீரிஸ். லாக் எக்ஸ்ங்கிறது நமக்கு எவ்வளவு எக்ஸிஸ்ட் ஆகும்னா இன்ஃபைனைட் அளவு எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இந்த சீரிஸ்க்கான ஹையஸ்ட் பவர் என்னன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்படி ஒரு விஷயம் ஹையஸ்ட் பவர், இதுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன, இதுக்கு ஹையஸ்ட் பவர் என்னன்னு இருந்தா நீங்க டிகிரியே சொல்லலாம். ஆர்டர் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு, பட் டிகிரி cannot be defined. சோ அதனால தான் இதோட ஆர்டர் வந்து நமக்கு சொல்லிருப்பாங்க 2 and டிகிரி வந்து not defined. not defined ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் e power dy by dx plus d cube y by dx cube equal to அதே போல log function தான் d power 5 y by dx power 5 plus 1 ன்னு எழுதலாம். ஓகே, இதுதான் क्वेश्चन. சோ இது வந்து log குள்ள வரக்கூடிய ஃபங்க்ஷன், இந்த e பவர்ல வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. e பவர்ல இருந்தாலோ லாக்ல இருந்தாலோ அந்த இடத்துல x மட்டும் தான் இருக்கும். இப்ப e பவர் x ன்னு இருந்தா இதுக்கு ஒரு சீரிஸ் இருக்கு, அந்த சீரிஸ்மே இன்ஃபைனைட் சீரிஸ். சரிங்களா? 1 plus x by 1 factorial, x square by 2 factorial, x cube by 3 factorial அப்படி போயிட்டே இருக்கும். e பவர்ல log x க்கும் இதே மாதிரி ஒரு சீரிஸ் எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து polynomial function கிடையாது. cannot be polynomial function. சோ அதனால இது என்னன்னு சொல்ல முடியாது. டிகிரி cannot be defined. சோ இதுக்கு டிகிரி என்னால சொல்ல முடியாது. பட் இதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் தான், இதுவும் இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ். இதுல எது ஹையஸ்ட் பவர்னு பாருங்க, ஹையஸ்ட் ஆர்டர்னு பாருங்க. So order is nothing but 5. Order சொல்ல முடியும், but degree cannot be defined. So degree வந்து not defined. So இது எல்லாமே நமக்கு क्वेश्चनல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. So ரொம்ப என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏதாவது ஒரு கான்செப்டை நீங்க அங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணி போற மாதிரி தான் நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. sin of d square y by dx square plus xy equal to cos x. ஓகே, இப்ப sin இருந்தா உள்ள ஃபங்க்ஷன் என்ன மட்டும் தான் இருக்கணும், x ன்ற வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். பட் இங்க என்ன இருக்குன்னா சைடுக்குள்ள டெரிவேட்டிவ் அப்பியர் ஆயிடும். ஒரு டெரிவேட்டிவ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிடலாம். அதோட ஆர்டருமே நம்மளால சொல்ல முடியும். இதோட ஹையஸ்ட் ஆர்டர் ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஆர்டர் இஸ் நதிங் பட் 2. பட் டிகிரிங்கிறத இங்க சொல்ல முடியாது. ஸோ டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா sin x க்குமே ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் இருக்கு. ஸோ டிகிரி இஸ் நாட் defined. ஓகேங்களா? சோ தென் அடுத்த क्वेश्चन பாருங்க. 10th one, e power d cube y by dx cube minus x into d square y by dx square plus y equal to 0. ஓகே, சோ இந்த क्वेश्चनலயே நமக்கு டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படினா it is a differential equation. ஏன்னா இது செகண்ட் டெரிவேட்டிவ், இது தேர்ட் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் அப்பியர் ஆயிருந்தால இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்லலாம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா 3, இது 2. அப்போ ஆர்டர் இஸ் நதிங் பட் 3. பட் நான் சொன்ன டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ஸ், தட் இஸ் டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே தனியா இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்கு. இங்கேயுமே ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்ததுனால நம்மளால டிகிரி cannot be defined சொன்னோம். இங்கேயும் டிகிரி நம்மளால சொல்ல முடியாது, வரையறுக்க முடியாது. ஸோ டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 11th ஒன் பாருங்க. 11th கொஸ்டின் dy by dx
பட் இந்த dy by dx எதுக்கு பவர்ல இருக்கு, e பவர்ல இருக்கு, which is equal to x. ஓகேங்களா? சோ இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ரைட் சைடு பாருங்க, வேற எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது, சிம்பிளி x, லெஃப்ட் சைடுல e இருக்கு. இப்படி இருந்தா நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு பக்கமும் log எடுக்கிறேன், taking log on both sides, taking log on both sides. So ரெண்டு பக்கமும் log எடுத்தோம்னா log e power dy by dx equal to log x ன்னு கிடைக்கும். இந்த log e கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், dy by dx equal to log x ன்னு கிடைக்கும். இப்ப பாருங்க, ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல ஃபங்க்ஷனே இருந்தாலும் ரைட் சைடுல எனக்கு வேற எந்த டெரிவேட்டிவ்ஸும் இல்ல, அதனால நான் log எடுத்தேன். இப்போ எனக்கு dy by dx equal to log x ன்னு கிடைச்சிருக்கு. log x வரலாம், பட் logக்குள்ள என்ன வரக்கூடாது, டெரிவேட்டிவ்ஸ் வரக்கூடாது. சோ இதே மாதிரி நீங்க மேல போடலாமே நீங்க யோசிப்பீங்க, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சோ क्वेश्चन என்ன, இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு எடுத்துட்டு வரலாம், e power d cube y by dx cube equal to x into d square y by dx square plus y வரும். நான் ரெண்டு பக்கமும் log எடுத்தனா e கேன்சல் ஆகுதா, பட் இந்த சைடு logக்குள்ள யார் வந்துருவாங்க, டெரிவேட்டிவ்ஸ் வந்துருவாங்க. இது ஆர்டர் நமக்கு தெரியும், ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே ஃபங்க்ஷனுக்குள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? சோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கணுமே தவிர, வேரியபிள்னா எக்ஸ்ங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்கணுமே, ஆனா டெரிவேட்டிவ்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆயிடக்கூடாது. அப்படி இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா டிகிரி உங்களால சொல்ல முடியாது. பட் இந்த ப்ராப்ளம்ல சிம்பிளிஃபை பண்ணும்போது dy by dx ஓட வேல்யூ log x க்கு ஈக்குவலா வருது. அப்போ log x வரலாம், பட் log of dy by dxங்கற வேற ஒரு டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே இதுக்குள்ள வந்துடக்கூடாது. இப்படி வந்தது அப்படின்னா இதுக்கு டிகிரி ஆர்டர்னு சொல்ல முடியும். ஸோ ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆர்டர் இஸ் நத்திங் பட் 1, டிகிரி இஸ் நத்திங் பட் 1, டிகிரி 1. ஓகேங்களா? சரி, நமக்கு ஹெட்டிங்ல ஒரு டவுட் வந்திருக்கும், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னீங்கல்ல. இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆயிட்டாலே போதும், ஒரு ஈக்குவேஷன்ல அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த டெரிவேட்டிவ்ஸை வச்சு நம்ம ஆர்டர் டிகிரி டிஃபைன் பண்றோம். சோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டு கைண்டா பிரிக்கலாம், ஒன்னு வந்து ஆர்டினரி, இன்னொன்னு வந்து பார்ஷியல். இப்ப லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னா, எப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி 1ன்னு வருதோ, டிகிரி 1 வந்துட்டாலே அதை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சோ நம்ம இனிமே பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாமே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்னா இதுல ரெண்டு கைண்ட் இருக்கு, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்னு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். So first order linear differential equation or second order linear differential equation என்ன டைப்ல இருக்கும், அதுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோம், சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சொல்யூஷன் என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்ங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இதுல நமக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னாலும் ஒரு क्वेश्चन கண்டிப்பா ஆர்டர் அண்ட் டிகிரி, தட் இஸ் பேசிக் கான்செப்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन ஒவ்வொரு யூனிட்ல இருந்தே வந்துரும். சோ இதுல நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கறது ஆர்டர் அண்ட் டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிற டாபிக் பார்த்துக்கோங்க. சோ இதுல இருந்து ஒரு क्वेश्चனும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டைப்ஸும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.